கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாசகனுடைய பொறுப்பாளர்களுடைய கலந்தாய்வில் அமைந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணவர் பாசறைக்கு தனியாக, மகளிர் பாசறைக்கு தனியாக, இளைஞர் பாசறைக்கும் தனியாக கலந்தாய்வை நடத்திய அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் இணைத்து நடத்தியிருக்கிறார். கொள்கை பரப்பு செயலாளர்கள் தகவலை, தத்துவத்தை மக்களுக்கு கடத்துகிறார்கள். தகவல் தொழில்நுட்பம் கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ரெண்டும் கிட்டத்தட்ட அண்ணன் ஜெய்சீலன் குறிப்பிட்டது போல ஒரு படையினுடைய ரெண்டு பிரிவுகள் தான். அண்ணன் இப்போ அந்த பொறுப்பாளருடைய அறிவிப்பெல்லாம் கொடுக்கும்போது சொன்னாங்க, முதல்ல நான் மாணவர் பாசறை, மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை பார்த்துட்றேன், கடைசியாக கொள்கை பரப்பையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் பார்த்துறேன். எனக்கு அப்போ புரியலை, எதுக்கு கடைசியாக வைக்கணும், நம்மளை தானே முதல்ல வைக்கணும், நம்ம தானே அதிக வேலை பார்க்குறோம் அப்படின்னு. அதிக வேலை பார்க்குறவர்களை ஏன் கடைசியாக சந்திக்கிறாங்கன்னா, தளபதிகளை தான் கடைசியாக சந்திக்க முடியும். போர் வீரர்களை எப்போலாம் பார்க்கலாம், தளபதியை தான் ஒரு தலைவன் கடைசியாக பார்ப்பான். தளபதியில் தான் நம்ம எப்படி, எந்த நுட்பத்தில், எந்த யுக்தியில் சண்டையை நிகழ்த்த போகிறோம், யாரை எதிர்த்து சண்டையை நிகழ்த்த போகிறோம் என்பதை தளபதியில் சொல்லுவான். அப்படி நாம் தமிழகத்துடைய தளபதியில் அத்தனை பேரும் நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இந்த களம் நமக்கான களமாக மாற்றுவதை, அந்த வேலையை அண்ணன் பார்த்துக்குவார். அது நாம் பார்த்துக்க தேவையில்லை. நாம் செய்கிறது ரெண்டு வேலை தான். பிப்ரவரி 21 திருச்சி நடக்கக்கூடிய மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம். நாம் நினச்சிட்டோம், சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம், அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போகிறோம், பிரம்மாண்டமான மாநாடுன்னு நம்ம சொன்னால் கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கோம் அப்படின்னு நினச்சோம். அந்த சவுண்ட் சர்வீஸுடைய ஆள், அந்த உரிமையாளர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் கடந்த 25 ஆண்டுகளில் 2 லட்சம் சேர் கேட்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்னங்க சொல்றீங்க? இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாதுன்னாரு. உண்மையிலே கிடையாதா? உண்மையிலே கிடையாதுங்க. இல்லைங்க, விக்கிரவாண்டி மதுரை எல்லாம் பிரம்மாண்டம்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே அதிகபட்சமாக போட்ட நாற்காலி 80,000 நாற்காலி தான். சொல்லிக்கிட்டது 10 லட்சம் பேர் கூடுனாங்க, 20 லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடலை. கூடுனாங்களா இல்லையா? இருக்கை போடலை. அப்போ 2 லட்சம் நாற்காலி திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எங்கேயுமே இல்லை. தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும். நாங்கள் அண்ணன்ட்ட கேட்டோம், நாற்காலியை குறைச்சிடும், ஒன்னியை குறைச்சிடும் முதல்ல. 2 லட்சம் நாற்காலி போதாதுடா, குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறான் 10 லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு. நாம தளபதிகள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதான் இப்ப இருக்கிற கேள்வி. இப்போ கூட்டம் கூடிரும், அது பேரறிவிப்புகளை, தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம், கட்சிக்காரங்க ஒரு பக்கம்னு அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊர் வீராணத்திலிருந்தே 2500 பேரை கூட்டு கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. 50 பஸ்ஸு, ஒரு பஸ்ஸுக்கு 50,000 ரூபா, அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன். அதான் என்னுடைய தேர்தல் செலவு, முதல் செலவு. 50 பஸ்ஸில் வர்றோம், 50 பஸ்ஸு வீராணம்னு போட்டு 50 பஸ் வரும். 50 பஸ் வரலன்னா நீங்க கட்சி விட்டு நீக்குங்க, வரும். அதே போல இழுப்பைக்குளம், என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில் இழுப்பகுளத்திலிருந்து பஸ் வரும். கருங்குளம், சேரகுளம், தாதங்குளம், புளியங்குளம், வேப்பங்குளம், பேய்க்குளம், சாத்தாங்குளம் என்று சிறுவைகுண்டம் தொகுதியிலிருந்து பஸ் வரும். தனித்தனி போட்டு. ஸோ மொத்தம் அந்த கூட்டத்தில் கோயந்தா போகிறத சிறுவைகுண்டம் தொகுதியெலாம் கிடையாது, தென்காசி தொகுதியில் கிடையாது. தென்காசி தொகுதியில் கிளை வாரியாக பேருந்த இறக்க போகிறோம். அப்படி நாம் எல்லாரும் உறுதி எடுக்கணும். உங்கள் ஊரில் இருந்து நீங்கள், உங்கள் ஊர் சொந்தக்காரன், இப்போ கல்யாண வீடு ஒரு நடக்குது, ஒரு பால் காட்சி வீடு பண்ணுறீங்க, இல்லை பிள்ளை சடங்காயிருச்சு, ஊர்லேருந்து என்ன பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயினில் வர வைப்பீங்க. தாம்பரத்துலேருந்து இல்லை எக்மோர்லேருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் பிள்ளை சடங்குக்கு கூப்பிட்ற மாதிரி, பால் காட்சி கூப்பிட்ற மாதிரி, கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரி ஒரு பேருந்து. இப்போ சுனந்தா இருக்காங்கன்னா, சுனந்தா சேலத்தில் மாமியார் வீடு, அந்த அவங்க மாமியார் கோவை சொந்த ஊர் சேலம் தானே, சேலத்தில் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரணும். நீங்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்குறோம், நாங்கள் வீடியோ போடுறோம், அதெல்லாம் வேலை கிடையாது. ஊர்லேருந்து பஸ் வரணும்,
ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது. ஆமாம்மா, அதுக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜியில் வீடியோ போடக்கூடாது. ஜெய்சீலா புதுக்கோட்டையில இருந்து பஸ் வரணும், சும்மா பேசக்கூடாது. புதுக்கோட்டையில இருந்து அதுவும் எந்த ஒரு என்ன விடுதி, எந்த ஏரியா, அது ஏரியா பேரு, உங்க ஏரியா, உங்க ஏரியா என்ன, அசோக் நகரா, அசோக் நகர்ல இருந்து பஸ் வரணும். அசோக் நகர்ல இருந்து வரணும். இப்போ துருவன்னா ஒரத்த நாடு, என்ன என்ன நாடு உங்க ஊர் என்ன பிரதர், தொன்றாம்பட்டு. தொன்றாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும். இது துருவன் இந்த கட்சிக்காக செய்யற வேலை, மேடையில பேசுறது வேற வேலை, கட்சி பணி என்பது அதுதான். பிப்ரவரி 21 74 ஏக்கர் பேருந்து நிறுத்தத்துக்கு மட்டும் தயார்படுத்திருக்கோம். 74 ஏக்கர் பேருந்தை நிறுத்த. தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துக்கு 74 ஏக்கர், வட மாவட்டத்தில் வர பேருந்துக்கு 54 ஏக்கர், மாநாட்டு திடல் 84 ஏக்கர். 84 ஏக்கர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவனுமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்க மாட்டான். அப்படி அண்ணன் சீமான் திட்டமிடுறாங்க. இப்போ அடுத்த மெயின் சப்ஜெக்ட், இது நடத்துறது பிரம்மாண்டம், நல்லா கை தட்டணும்ல. இப்போ அடுத்த உங்களுடைய ஜிபேல கை வைக்கிறோம். மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டாச்சு. ஒரு 6:30 மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த நாளில் இந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. தம்பி இப்படி நடத்துறோம், இந்த மேடை இதில் இப்படி போடுறோம், 38 பாக்ஸ், ஒரு பாக்ஸுக்கிட்ட 5000 பேர், அதுக்குள்ள தொகுதியை பிரிச்சுன்னு பரபரப்பா இருக்கா. சரிண்ணே, மாநாடு தெருல வந்து தமிழன் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்காரு, சரிண்ணே எல்லாம் எழுதியாச்சு. கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி 500 வடை போட்டேன், 500 தோசை போட்டேன், எல்லாம் போட்டேன், கல்லாப்பட்டி அது இல்ல மாதிரில, அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு. லிஸ்ட்டை கொடுக்குறாப்புல 2,74,00,000 மொத்தத்தில் 3 கோடி 3,70,00,000. நான் மைல்டு அட்டாக்கு, முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு. நான் உட்காந்து என் முகத்தை பார்த்து என்ன அப்படின்னாப்புல, அண்ணன் டேய் என்னடா என்ன 3,70,00,000 மாநாடு நடத்தணுமாடா அப்படின்னாப்புல. என்னென்ன சொல்றீங்க, வேட்பாளர் எப்படியும் அறிவிச்சு தான் ஆகணும், மாநாடு நடத்தணுமா அப்படின்னாப்புல. இல்லை நடத்திடுவோம்ண்ணே அப்படின்னு. 3,70,00,000 இந்த பகவான் ஆரத்தின்னு சொன்னாங்களடா அப்படின்னு. அது என்னன்னா, ஒரு வானூர்தியில் திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கோம், திருச்சி போயிட்டு இருக்கோம். நான் தேவாண்ணன் அண்ணன் கூட பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம். நாங்கள் 2வது சீட்டு, முதல் சீட்டில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, முக்கியமான ஆட்கள், தலைமை மேலே உட்காந்துருக்காங்க. வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்காப்புல. அண்ணன் கண்டுக்கவே இல்லை. அண்ணன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு எங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அங்கிருந்து திரும்பி ஏங்கிட்ட, இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் வி வில் டேக் பகவான் ஆர்த்தி. Tell to him, you against TMK, we against TMK, both alliance, we will throw TMK. Wash out TMK. Give me 2 hours appointment with your brother. I will convince him. அப்படின்னாரு. 15 வருஷமா கூட இருக்கும். 15 வருஷம் ஆகுது. பாஸ் எத்தனை வருஷமா குழுத்துறீங்க? நாங்கள் பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு 10 வருஷமா குழுத்துறோம் மாதிரி, பெரிய அது மாதிரி 15 வருஷமா கூட இருக்கிறோம். கேட்க மாட்டாரு, எங்க பேச்சா கேட்க மாட்டாரு. அவர் முடிவெடுக்கிறதா நாங்கள் கேட்கணும் அப்படின்னு. இல்லை 2 hours ஓகே, உங்கள் நம்பரை கொடுங்க, நான் வாங்கிக்கிட்டேன். அண்ணன் என்னடா பகவான் ஆர்த்தி, ஏன்னா அண்ணன் தம்பியும் சேர்ந்து தேவாவும் என்ன சொல்லு, அண்ணன் தம்பியும் சேர்ந்து பகவான் ஆர்த்தி எடுத்துக்க பார்க்கல அப்படின்னு. என்ன சொல்கிறார் உங்க ஆளு அப்படின்னாப்புல. அவருக்கு நகைச்சுவையா, இல்லைன்னா இந்த மாதிரி வந்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்கிறாப்புல அப்படின்னு. அப்போ இதை சொன்னோடனே காமெடிக்கு சொன்னாங்க பகவான் ஆர்த்தியான்னு. 1.1 விழுக்காடு 2 விழுக்காடு சாதி அமைப்பு வச்சிருக்க கட்சிகள் நேத்தோ முந்தானோ நடந்த மாநாட்டில் 300 கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன். என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை, என் தமிழர்களை, உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் என்கிற ஒரு தலைவன் நிற்கிறார். அவருக்கு நாம என்ன செய்ய போறோம்? அதான் கேள்வி. ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது, விரக்தியில் தம்பிகள், சுதாரிக்காத சீமான், என்னாகும் நாம் தமிழர் கட்சி. ஒரு ஊடகம் 100 ஆண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேசுவவங்க ஆத்தாட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ஊடகம். 4வது தூணை தூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது. எப்படி சொல்லுது? நான் உன்னை இந்த ஊடகத்தை பாராட்டினேன். ஏன்னா
தலைவர் பிரபாகரன் கொடுத்த 1000 கோடி, ஜெயலலிதா கொடுத்த 1500 கோடி, கலைஞர் கொடுத்த 1000 கோடி, இப்படி பல கோடிகள் இருக்கு. சீமான் சொகுசா வாழ்றாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றான். நிறைய ஊடகங்கள் பேசுது. வெளிநாட்டுல இருந்து கொட்டுன்னு திறநிதி கொட்டுது அப்படின்றாங்க. திறநிதியில் வாழும் சீமான்றாங்க. ஆனா அந்த ஊடகம் சொல்லுது சீமானிடம் பசை இல்லை, கட்சிக்காரனுக்கு செலவு செய்ய பணம் இல்லை, மாநாட்டு செலவு பணம் இல்லை. எல்லாரும் அந்த ஊடகத்தை விகடனை திட்டுனாங்க. நான் விகடனை பாராட்டுறேன். எங்க அண்ணனிடத்தில் அதுதான் எங்க அண்ணன்ட்ட பணம் இல்லை என்பதை, கட்சிக்காரட்ட பசை இல்லை என்பதை அந்த ஊடகம் சொல்லுது. அதே ஊடகம் 3 மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு ஒன்று போட்டு சபரிசனை பார்த்து 50 கோடி வாங்கிட்டாரு போட்டுச்சு. இப்போ 50 கோடி வாங்கினது உண்மையா, சீமான்ட்ட காசு இல்லாத உண்மையா? சீமான்ட்ட காசு இல்லைங்கிறதுக்காக தம்பிகள்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க. விரக்தியில் தம்பிகள், விரக்தியில் எங்க அண்ணன்ட்ட காசு இல்லை என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம். ஏன் யாடமும் கையேந்தாமல் எங்களை அடமானம் வைக்காமல் எங்க அண்ணன் நிற்கிறான் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது. நான் வெளிப்படையே சொல்றேங்க, அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க, நான் நேரடியாக பேர் சொல்ல மாட்டேன், அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க, அதிமுகவை அழிக்க நினைச்ச ஒரு கட்சிங்க, எடப்பாடி கூட சேர்றது தூக்கு போட்டு சாருக்கு சமம்னு சொன்ன ஒரு கட்சிங்க. நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன், நான் அது ரொம்ப மரியாதையை நான் அணுகுவேன் எப்போதுமே. இல்லை, பொது நாகரிகம் சபை நாயகரும் எனக்கு தெரியும், எங்கள் அண்ணனோட தம்பினால அவர் பேரை சொல்லலை. அந்த கட்சி 8 வருஷமா அதிமுக அழிப்பதை லட்சியம்னு சொல்லிச்சிங்க. இப்போ அந்த கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்துச்சிங்க. 300 கோடி ரூபாய் வாங்கியதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டுது. ஓட்டே இல்லாத அந்த கட்சியெல்லாம் 300 கோடினா 1000 2000 கோடி கொட்டி கொடுக்க சீமானுக்கு தயாராக இருக்கிறான். அவர் நினைச்சா சொகுசா வாழ முடியும். இல்லை, தனிச்சு நின்று இந்த நிலத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் என்று இந்த 70 ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் நிரூபிச்சிருக்கு. தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டோம். இதுவரைக்கும் நம்ம அரை கிணறை தாண்டிட்டோம், பாதி கிணறை தாண்டிட்டோம், இன்னொரு அரை கிணறு தான். இந்த அரை கிணறுக்கு 15 வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரை கிணறை பாதி கிணறை தாண்ட நிற்க மாட்டோமா? நாம உழைப்பது எதற்காக? நம் குடும்பத்தை வாழ வைக்க, நம் பிள்ளைகளை வாழ வைக்க. என் மகன் 2 பேர் இருக்கான், அவன் புலித்தேவன். இந்த 2 பேரும் நிம்மதியா வாழணும், நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும், நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறத நாம உழைக்கணும். நான் உழைக்கிறேன். அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது. அந்த நல்ல அரசியலை செய்கிற ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தமனன் சீமான். அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்சப்ப கூட சொன்னேன், எங்க அண்ணன் கல்யாணத்தப்ப எங்கிட்ட காசு இல்லை, கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் இதை மட்டும் பூங்கொத்தை மட்டும் கொடுத்தோம். அன்னைக்கு காசு இல்லை. அமீரா படம் எடுக்கிறாரு, எங்க அண்ணன் எடுக்கிறாரு, நான் கொடுக்குறான்னு சொல்லி முதல் படம் 5 லட்சம் நான் தான் கொடுத்தேன். அதே போல இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதத்தினுடைய இந்த 3 மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு செலவு பண்ணுவேன். எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க. ஈடி வந்துடும். நமக்கு தேவைப்படுற தொகை அதிகம், ரொம்ப குறைவு தான். மற்றவெல்லாம் 50 கோடி 100 கோடியில் மாநாடு போடுறான். நாம் வெறும் 5 கோடிக்குள்ளே தான் மாநாடு போட போகிறோம். 5 கோடியான்னு பார்க்காதீங்க, நாம் 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கின கட்சின்னு 24ல் 8.22 விழுக்காடு வாங்கின கட்சி 2024ல். இன்னைக்கு 8.22 கிடையாது. எல்லா பேரும் 8.22 எப்படா 8.22? நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில் விழுந்த ஓட்டு. இந்த தேர்தலில் நாம் நமக்கு வாக்கை எவனாலும் கணிக்க முடியாது. நீ வா தென் மாவட்டத்துக்கு பாரு. தென் மாவட்டத்தில் நாம் மகிழ்ச்சி இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம். நீங்க ஏங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்களா பெரியார திட்டத்துக்கு அவன் மாநாடு போடுறான்னு? பெரியார திட்டத்துக்காக 4 மாநாடு போட்டிருக்காங்க. இந்த ஒரு மாசம் 4 மாநாடு. பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா இல்ல. சீமான் வெல்ல போறான் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு. வெல்ல போறான், கோட்டையை பிடிக்க போறான். மக்கள் மன்றத்திலே இந்த பொழக்கிறவன் சட்டமன்றம் போனா என்ன ஆகும்? திராவிட டவுசர் நனையும். அவன் டவுசரே போடுறதில்ல, அது ஒரு விஷயம். சங்கியாவது டவுசர் போட்டிருப்பாங்க. அப்போ அது தெரிஞ்சிருச்சு. நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு, நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல, 50,000 மாவீரர்களுடைய சிந்திய ரத்தத்திற்கு, 100 ஆண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது. மணியரசனும் தமிழரசனும் கலிய பெருமாளும் கியாப்பேவும் சீப்பா ஆய்த்தானும் எல்லோரும் பேசினாங்க, விழுந்துட்டாங்க, விளைவிக்கப்பட்டாங்க, வீழ்த்தப்பட்டாங்க. எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சி கொண்டிருக்கிறது. அதனால தான் 6 அறுவரடி
திராவிட கோட்டை சகர்க்க முடியாது, பிடுங்க முடியாது அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. திராவிட கோட்டையெல்லாம் சரிஞ்சு பல வருஷமாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அவன் அதாவது என்ன சொல்றான், சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அவனுக்கு ஆபத்துன்றான். அப்ப திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்றான். திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க, தீமான் வந்தா நமக்கு பேராபத்து 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 வரப்போது இல்லடா. பேராபத்து வந்து பல வருஷம் ஆச்சுடா. பேப்பையில அந்த பேராபத்துக்கு பேரு திராவிட பேராபத்துக்கு பேரு. தெலுங்கு குல காலம் வாங்கல, திராவிட குல காலன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான்ற. நாம வெறி கொண்டு வேலை பார்க்க வேண்டியது 2 களம். பிப்ரவரி 21 மாநாடு, அது தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல் களம். வெறி கொண்டு வேலை செய்வோம். இந்த கடைசியாக வந்து அருண் ஜெயசீலன், துருவன் எல்லாருமே சொன்னாங்க இந்த பேச்சாளர்களை பற்றி. நான் 2010 காலகட்டத்தில் இணையும் போது நான் துருவன்லாம் பேச்சாளர் பயிற்சி வகுப்பு போட்டு, அப்போ அண்ணன் சீமானுடைய அறிவுரின் அடிப்படையில் ஏன் பேச்சாளராக மாறணும் தெரியுமா? நாங்கள் பேச்சாளராக மாறணும் வரல, நான்லாம் கட்சியில் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு வந்தேன். வந்தால் மாவட்ட சிலர் ஒரு கூட்டத்தை பேசிட்டேன், நல்லா பேசி கைத்தட்டு வந்துச்சு அப்படின்ட்டாப்புல முடிஞ்சு. அப்போ ரைட்டு, இந்த ட்ராக் சரியாக வராது. அப்போ அண்ணன் கூப்பிட்டு சண்டே ஆயிடுச்சு, அடிதிரி ஆயிடுச்சு, எனக்கு அவருக்கும் சண்டே அடிதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு செய்தி போட்டாங்க 2013 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. எனக்கு பத்திரமா வச்சிருக்கு, பத்திரமா எனக்கு மனசில் ஞாபகம் இருக்குது. 2013 ஒரு செய்தி, வாட்ஸ்அப்லாம் கிடையாது, நார்மல் மெசேஜில் ஒரு செய்தி. என் தம்பியாக நீ என் தம்பியாக இருந்தால் அமைதியாக இரு அப்படி ஒரு செய்தி, அண்ணன் வந்த செய்தி. இதுதான் இன்றைக்கு சாட்டை துறைமுருகன் என்ற ஒரு துறைமுருகன் உருவானதுக்கான அந்த செய்தி தான் காரணம். நான் கோவப்பட்டு இவன் அடிச்சான், திருநெல்வேலிருந்து 4 பேர் கொடுத்து அவன் அடிச்சிருந்தா அன்னைக்கே நான் கட்சி விட்டு போயிருப்பேன், அரசியலேருந்து வெளியேறியிருப்பேன். நீ என் தம்பி என்றால் அமைதியாரு, ஒரே வார்த்தை முடிஞ்சு. அமைதியாக இருந்தேன். அவரே பொறுத்து மாநில பேச்சாளர் அறிவிச்சாங்க. பேச்சுன்னா அந்த பேச்சு கிடையாது, வர்றதெல்லாம் பேசுறது. நானும் துருவனும் நீங்கள் இப்போலாம் கேள்விப்பட்டு, இப்போ நம்ம படை வளர்ந்துருச்சு, நம்மளே பெரிய படையாக இருக்கிறோம், நம்மளை யாவனும் பக்கத்தில் வரமாட்டான், வந்தால் நம்ம அடிப்புன்னு தெரியும். அதான் வடிவலன்னு சொன்னாங்களாம், டேய் அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா போறீங்க? நம்ம தலைமை அலுவலகத்துக்கு வந்து அடிக்க வந்தாங்க, எல்லாருக்கும் வந்து ஓடினாங்களா, அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா போறீங்க? அது மாதிரி நம்ம படை பெருத்துருச்சு. அப்போ நம்ம படை சிறுசு. 2014 காலகட்டம் தூக்கு தண்டனை அந்த அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ராஜீவ்காந்தி படுகொலைகளை சம்பந்தமாக கூட்டம் போடுறோம். துருவனும் நானும் திருவாரூர் பக்கத்தில் ஒரு கூட்டம், தென்றல் சந்திரசேகரன் அவன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ நான் முதல்ல பேசுகிறேன். துருவன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ, நான் பார்த்து பேசுகிறேன் ப்ரோ அப்படின்ட்டு போய் முதல்ல ஏறுறேன். ராஜீவ்காந்தி இறந்து கிடக்கிறார். அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தராக அடையாளம் காட்டுறாங்க, யாருக்குமே தெரியல. ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க, வந்து ராஜீவ்காந்தி தொடர்ந்து இருக்கிற மச்சத்தை பார்த்து இதுதான் ராஜீவ்காந்தி என்று கண்டுபிடித்து விட்டார். ராஜீவ்காந்தி தொடர்ந்து இருக்கிற மச்சம் சோனியா காந்திக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, ஜெயந்தி நடராஜன் எப்படா தெரிஞ்சுட்டேன். ஊரே காங்கிரஸ், ஊரே காங்கிரஸ். அங்கிருந்து ஒருத்தன் கட்டை எடுக்கிறான், ஒருத்தன் தண்டை மட்டை எடுக்கிறான், சரன்னு உருவுறாங்க. துருவேன் ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டீங்க ப்ரோ, பெரிய வேலையா பார்த்து விட்டீங்க ப்ரோ உங்களை கூட்டு வந்ததுக்கு. துருவனுக்குன்னா அப்போ கார் கிடையாது, ஏன்ட்டு தான் கார் இருந்துச்சு, அதுக்காக என்னை கூட்டு போவப்பில்ல. நான் கார் ஓட்டுன மாதிரி ஆச்சு, அவர் வந்த மாதிரி ஆச்சு, நானும் பேசுன மாதிரி ஆச்சு. நானும் நீ பேச விட்ட தானே கார் ஓட்டுவேன் அப்படின்னு வா தெரியுமா அப்படின்னு போகிறது. சரவண மகிழ எல்லாம் சேர்ந்து போவோம். பேசினா கட்ட கம்பளம் உருவிட்டாங்க. நான் அந்த வோக்ஸ்வேகன் போலோ காரு என் வாழ்க்கையில் நம்மளே அரகுறை வண்டி ஓட்டுறாள். அந்த திருவாரூர் ரோட்டில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டேன். பயந்து ஓடுறதுக்கு இல்லை, அவன் 100 பேர் நிற்கிறான், நம்ம எப்படி இது காட்ட முடியும்? நம்ம ஆளுக்கு வெறும் 25 பேர் தான் உட்காந்துருக்காங்க, அவன் 100 பேர் திரண்டான். அடிச்சு கிளப்பி வந்தா. அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை, தஞ்சாவூர் பக்கத்தில் புரோட்டா கடை, அங்கே வண்டி நிப்பாட்டி இருந்தான். இப்போ யாரும் வரல, அவங்க 150 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வருவா. அப்படிலாம் வந்து நடந்துச்சு. அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்தித்தோம், நிறைய விமர்சனங்களை சந்தித்தோம், இன்னும் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க. துருவனெல்லாம் வந்து 2016 வாழ்த்திருக்காப்புல. நான்லாம் என்னெல்லாம் அதிகபட்ச வாழ்த்து எப்படி தெரியும்ல, போ ஓரமாக உட்காரு அவ்வளோதான். நான் எப்பயாச்சும் வாழ்த்திடுவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள்லாம் படித்து, அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்லாம் தேடி திருக்குறளை உட்காந்து மனப்பாடம் பண்ணி இப்போ இந்த மேடையில் அண்ணன் சீமான்ட்ட வாழ்த்து வாங்கினோம்டா. அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன், வைரமுத்து கவிதையை படித்த உடனே அதுக்கப்புறம் அருமையாக வந்திருக்கு, இவ்வளோதான் அதிகபட்ச வாழ்த்து, அருமையாக வந்திருக்கு. அப்பாடா பிறவி படம் நடந்துட்டோம். அது இப்போ 2020 கட்சி இருந்து 2010. இந்த வாழ்த்தை வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு.
அண்ணன் சீமான் வாயிலிருந்து அந்த வாழ்த்தை வாங்குறது அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. அதுக்கு நாம் அவ்வளோ உழைக்கணும். ஆனால் இப்பொழுது 2 முறை நீக்கப்பட்டேன். நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டையும் சம்பந்தம் இருந்துச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்து விட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பாக வந்திருக்கடா, அருமையாக வந்திருக்கடா. இன்றைக்கு சாட்டை ஒரு 15 லட்சம் பேர் போய் சேர்ந்திருக்கு. ஒரு காணொலி போட்டால் 10 லட்சம் பேர் பார்க்குறேன்னா அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான். ஏன்னா உத்வேகம் பாராட்டி இல்லை, தட்டி தட்டி. ஒரு குயவன் பானையை செய்கிற போது தட்டி 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 அந்த பானையை அழகான பானையாக மாற்றுவது போல என்னை தட்டி 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 உருவாக்கியது அண்ணன் சீமான். அதுல நான் பெருமை அடைகிறேன். இந்த மாநாட்டை இது வந்து திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ், பிரபு தனபாலு, துருவன், சரவண, மகிழன், துரைமுருகன் நடத்துகிற மாநாடு இல்லை. நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொருவரும் இணைந்து நடத்துகிற மாநாடு. இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது, திருச்சியின் மாநாடு கிடையாது, உலக தமிழர்களின் மாநாடு, நம் குடும்ப திருவிழா. அதனால ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலியை வெளியிடணும். தகவல் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் கட்சியில் இருப்பது போல வேற எந்த கட்சியிலும் கிடையாது. ஏன்னா இவன் 10 மணி நேரம் வேலை பார்ப்பான், அப்புறம் 10 மணிக்கு படுத்துருவான். மற்ற கட்சியில் இங்கே நம்மால் 10 மணி நேரம் இங்கே இந்தியாவில் வேலை பார்ப்பான், அங்கே அமெரிக்காவில் கிளம்பிடுவான், அடுத்த ஆஸ்திரேலியாவில் கிளம்புவான், அடுத்த கனடாவில். உலகம் 24x7 இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசறை அது நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பிளாஸ்ட், நாங்கள் தான் வந்து பெரிய ஆளு, எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு, 1,30,00,000 ஓட்டு இருக்கு, 34 விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு, அந்த சின்னத்தை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு திணறான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த சின்னத்தை இந்தியாவில் ஒரே நாளில் 1 மில்லியன் பிட்டு போட்ட ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வெறும் 20 நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. மைக்கெல்லாம் ஒரு சின்னமான பார்க்கறதுக்குள்ள இனத்தின் வழிதாங்கி நிற்கிற மக்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் எப்படா அப்படி பிடிக்கிறிய? அதாவது ஆக கழிசடையா உன்னை கொடுத்தா கூட ஆகா அற்புதம் பேரற்புதம் அப்படி இதுதான்டா அப்படி எதை கிடையாது. மைக்கை போட்டு முத்துராமலிங்கர் மைக்கு, அதில் கியாப்பே மைக்கு, அதில் காமராஜர் மைக்கு, எல்லாருக்கும் முன்னாடி மைக்கு நிற்கிறத வச்சு அதை எடுத்து ஒரு போட்டோ போட்டு ஒரே நாள் ஒரு அடிச்சு என்னடா எதை கொடுத்தாலும் கொண்டாடுறாங்க. சரி விவசாய சின்னத்தை பிடுங்கினாங்க, திருப்பி ஒரு விவசாயி கொடுத்தாங்க. ஏய் இது திருப்பி கொடுத்தது விவசாயி இல்லடா, எங்க அண்ணன்டா அது, அதை வச்சு அடிச்சு. அப்படி ஒரு தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பொதுவாகவே வந்து அணில் நான் கத்தோம், அது ஏற்கனவே விசில் அடிக்கும், அது பொறிகடலையை கடிக்கிறதுக்கே அல்லாடும். இப்போ கூடுதலாக ஒரு விசில ஒரு வாயில் வச்சிருக்காங்க, அது ஏற்கனவே விசில் அடிக்கும், விசில கொண்டு வாயில் வைக்கும். நான் தெரிஞ்சிருக்கு பாருங்க தேர்தலுக்கு, விசில் அடிச்சான் குஞ்சு இவனுக்கு விசில கொடு, இவன் விவசாயத்தை காப்பான் இவனுக்கு விவசாய கொடு, அது சரியா கொடுத்துருக்கான். இதில் நாங்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதனால இந்த தேர்தல் கிளம்புது இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. நம்ம அண்ணன் நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல, அந்த பெருமை நமக்கு இருக்கு. நான் திமிரோடு நிற்கிறேன். ஆம், நான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதில் திமிரா இருக்கிறேன், கர்வமா இருக்கிறேன், ஆணவத்தோடு நிற்கிறேன். ஏன்னா எங்ககிட்ட கொள்கை இருக்கு, அந்த கொள்கை அடமான வைக்கல. மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர், வெறும் பரப்புரை செயலாளர். என்னடா இது பரப்புரை செயலாளர்னு போட்டிருக்காங்களே, எதடா பரப்ப, நீ எதையாவது பரப்புடா. அவன் போய் கேட்டிருக்கான், நான் இப்ப எதை பரப்ப, நீ எதையாவது பரப்புன்ட்டு. அவன் அது பேசுறதுக்கு அந்த மக்களுக்கு புரியல, அவனுக்கு புரியல. தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தை, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தை. அவன் போயாங்கிட்டு எந்த எதிரியா எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அது மக்கள் மன்றமோ தொலைக்காட்சி டிபேட்டோ நாம் தமிழர் கட்சி பக்கத்துல எவனும் நிக்க முடியாது. நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் செதறி ஓடுறான். ஐயோ நாஞ்சல் சம்பத்துல வந்த சாட்டைய செதற விட்டு வரணும். அண்ணன் டேய் முடிச்சு விட்டு இந்த படத்துல படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதப்பா, முடிச்சு விட்டு வரணும். அது மாதிரி அண்ணன் ஏய் அண்ணா அறந்தாங்க போறேன்னு முடிச்சு விட்டு வாடா, அண்ணன் இந்த தந்தி முடிச்சு விட்டு வாடா ஒரு வார்த்தை தான். அவர் ஒரு 5-6 குரல் பதிவு போடுவாங்க. அந்த குரல் பதிவை கேட்டுட்டாலே நமக்கு நம்ம சாதாரணமாகவே ஆடுவோம். சிலங்கை வரை கட்டினா அது மாதிரி தான். அதனால நம்ம படை உற்சாகமான படை, வீறு கொண்ட படை. இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலை அணுகுவோம். நம்ம கிட்ட எதிர்கொள்ள எவங்கிட்டையும் படை இல்லை. திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிரூபிப்போம். நன்றி, வணக்கம்.